ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிமுகவின் ஒற்றை தலைமை இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றே வராரு அப்படின்னு தாங்க சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓமலூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, என்னுடைய சொத்துக்கள் மட்டும்தான் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் பக்கம் போனார், அப்புறம் சபரிசன் கிட்ட போனார். ஆனாலும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவரோட அரசியல் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அவரோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லாங்க. இப்போ இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுகள் தெரிவிச்சுட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல இப்போ ஆதரவாளர்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. டிடிவியோட கூடாரம் காலியாகி போச்சுங்க. அதுக்கப்புறம் சசிகலா ஆதரவாளர்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து போயிட்டு அவரோட அதிமுக கட்சியில், அதாவது தாய் கழகத்தில் வந்து போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இழப்புன்னு தாங்க சொல்லலாம். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, டிஎம்டிகே அந்த கட்சியில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டே இருக்காங்க. இது இப்போ இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக நடந்துகிட்டே தாங்க இருக்குது. திருவண்ணாமலையில் ஒரு 600 பகர் பக்கமும் சேர்ந்தாங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அந்த சைடு நேற்று ஓமலூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சிகள் பாமக ப்ளஸ் வந்து தேமுதிக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அந்த கட்சியில் சேர்ந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் கட்சியில் சேர்றாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமாக தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.